ஹாய் எவ்ரி ஒன். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வீடியோஸ்லேயும் வந்து ஒரு டெசிமல் நம்பர்லேருந்து மெஷின் சிஸ்டம்க்கு எப்படி மாற்றுறது அல்லது மெஷின் சிஸ்டம்லேருந்து டெசிமல் நம்பருக்கு மாற்றுறது அதை பற்றி நம்ம வீடியோஸ் பார்த்தோம். ஸோ அது நம்ம இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மெஷின் நம்பர்லேருந்து எப்படி மெஷின் நம்பராக மாற்றுறது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து இப்போ அதில் பார்க்கும்போது நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு டிவிஷன் பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், பவரை வச்சு பண்ணோம், அந்த மாதிரிலாம் வந்து அங்கே நிறையா வந்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் ப்ராசஸ் நிறையா இருக்குது. பட் வந்து இந்த கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு குரூப்பிங் அண்ட் ஸ்ப்ளிட்டிங் தான். ஸோ நான் அதை தான் இந்த ஸ்லைடில் நான் காமிச்சிருப்பேன். ஜஸ்ட் குரூப்பிங் அண்ட் ஸ்ப்ளிட்டிங். இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்டல் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ஒரு 3 நம்பர்ஸாக பிரிக்கிறோம். இப்போ நான் வந்து இதில் உங்க சொல்கிறேன், 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி. ஓகேவா? பைனரியிலேருந்து ஆக்டல் நம்பராக மாற்றலாம், ஆக்டல் நம்பர்லேருந்து பைனரியாக மாற்றலாம். ஸோ பைனரியிலேருந்து ஆக்டலுக்கு மாற்றும் போது 3 குரூப் பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் ஆக்டலில் வந்து 3 டிஜிட் தான் இருக்கும். ஏன்னா 1117ங்கிறது மேக்ஸிமம் நம்பர். ஸோ 3 தான் மேக்ஸிமம் நம்பர் இருக்கும் ஆக்டலில். அதனால் வந்து 3 குரூப்பாக பைனரி டிஜிட்ஸை 3 குரூப் பண்ணால் ஆக்டல் கிடச்சிரும். வைஸ் வர்ஸா ரிவர்ஸில் பண்ணும்போது ஆக்டல் நம்பர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நம்பருக்கு 3 நம்பராக பிரித்து எழுதுனீங்கன்னா பைனரி நம்பர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அது இந்த பக்கம் பார்க்கும்போது பைனரி நம்பர்லேருந்து நான் வந்து ஹெக்ஸாடெசிமலாக மாற்றணும் அல்லது ஹெக்ஸாடெசிமல்லேருந்து பைனரியாக மாற்றணும். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது பைனரி டு ஹெக்ஸா பண்ணும்போது பைனரியில் நிறைய ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸாக இருக்குது. நான் அதை வந்து என்ன பண்ணுறேன், 4 குரூப் பண்ணி 4 நம்பருக்கு ஒரு நம்பர் எழுதுகிறேன். ஏன் 4 நம்பருக்கு ஒரு நம்பர் எழுதுகிறேன்னா, ஹெக்ஸாடெசிமலில் 111 அப்படிங்கிற 4 1 தான். எஃப்ங்கிறது மேக்ஸிமம் 15. ஸோ அந்த 15லேயே வந்து 15 வரைக்கும் எழுத முடியும். அதனால் நான் மேக்ஸிமம் 4 தான் பிரிக்க முடியும். அதே மாதிரி வைஸ் வர்ஸா ரிவர்ஸ் ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர்லேருந்து நீங்கள் பைனரியாக மாற்றணும்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பருக்கு 4 நம்பர் போடணும், 4 பிட்டு போடணும். இப்போ நான் ஹெக்ஸாவில் ஏ எடுத்தேன்னா ஏன்னா 10, அப்போ வந்து 1010. 5 எடுத்தேன்னா 101, அப்போ 4 பிட்டில் எழுதும்போது 0101 அப்படின்னு சொல்லிட்டு 4 பிட்ஸாக நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இந்த மாதிரி தான் வந்து இந்த கன்வர்ஷன் வந்து ஜஸ்ட்டு வந்து குரூப்பிங் அண்ட் ஸ்ப்ளிட்டிங், அவ்வளோதான். ஸோ ஈஸி கான்செப்ட் தான். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டேபிளுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த நம்பரில் வந்து பைனரிக்கு வந்து 3 தான் மேக்ஸிமம் பைனரி டிஜிட்ஸ் தான் ஆக்டலில் இருக்கிறதுனால ஆக்டலுக்கு வந்து நான் 1 2 4ன்னு 2 பவர் 0 2 பவர் 1 2 பவர் 2ன்னு 3 பவர் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து 1 2 4. ஹெக்ஸாடெசிமல் பொறுத்த வரைக்கும் 1111 4 பிட் இருக்கிறதுனால 2 பவர் 0 1 2 பவர் 1 2 2 பவர் 2 4 2 பவர் 8ன்னு 4 பிட் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ 0லேருந்து 7 வரைக்கும் ஆக்டலும் ஹெக்ஸாடெசிமலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், வேல்யூஸ் சேமாக தான் இருக்கும். இங்கே 3 பிட்டு, அங்கே 4 பிட்டு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இங்கே 4th பிட்டு ஃபுல்லாகவே 0வாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ என்னென்னா இது எப்படி நான் ஃபில் பண்ணுறதுன்னு ஒரு ஓவரலாக ஷார்ட்கட்டாகவே சொல்லிடுறேன். ஈஸியான இது வந்து நம்ம மெமரைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, நமக்கு தெரிஞ்சால் நம்ம எழுதிடலாம். இப்போ நான் சப்போஸ் வந்து 1 எழுதணுன்னா 1ங்கிற பொசிஷனில் 1 இருக்குது. ஸோ நான் வந்து 1 மட்டும் போடுறேன். 4ம் 2ம் இல்லை, ஸோ 0 போட்டுட்டேன். அதே மாதிரி 2ங்கிற வேல்யூ பண்ணுறதுக்கு வந்து 2ங்கிற பொசிஷனில் நான் 1 போட்டிருக்கேன். 1ம் 4ம் கிடையாது, 0 போட்டுட்டேன். 3ங்க பொறுத்த வரைக்கும் 2 + 1. ஸோ நான் 2ல் ஒரு 1ம் 1ல் ஒரு 1 போட்டுட்டேன். 3வது பொசிஷனில் 0. ஓகே. அப்புறம் 4ங்கிறது வந்து 4 அப்படிங்கிற பொசிஷன் 3வது லொக்கேஷனில் இருக்குது. ஸோ 2ம் 1ம் 0 இல்லை, 4 மட்டும் தான் இருக்குது, அதனால் 1. ஸோ இப்போ என்னென்னா வந்து ப்ரெசன்ஸ்னால் 1, ஆப்சன்ஸ்னால் 0. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கான்செப்டே நமக்கு வருது. ஸோ இப்போ நான் 6ன்னா 4 இருக்கணும் 2 இருக்கணும், அப்போ தான் 6 வரும். அப்போ 4 2 6. ஸோ நான் வந்து 0க்கு வந்து 0 வந்து 1 பொசிஷனில் போட்டுட்டேன். அது மாதிரி 7 அப்படிங்கும்போது 4 + 2 + 1 அதுதான் 7. அப்போது 4 வேணும், 2 வேணும், 1 வேணும், அப்போ 1 1 1 போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ஹெக்ஸாடெசிமலே வந்துகிட்டே இருக்கும். ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே வந்து 4வது பிட்டு, அந்த 4வது பிட்டு வந்து 00வாகவே இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் 4வது பிட்டு நமக்கு தேவைப்படலை. நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்க்கும்போது இப்போ நான் வந்து 8லேருந்து ஆரம்பித்து 15 வரைக்கும் முடிச்சிருக்கேன். 8 பொறுத்த வரைக்கும் வந்து 4வது பிட்டுக்கு அது போயிடும். ஸோ
இப்போ நான் பவர் வேல்யூ 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3ன்னு போட்டிருக்கு. ஸோ 8 மட்டும் வேணும்னா 2 power 3 பொசிஷனில் 1 மட்டும் போடணும், மற்ற 3 பொசிஷன் 0. 9 வேணும்னா அது மாதிரி 8, 1, 9, அதனால் 8க்கு ஒரு 1 பொசிஷனுக்கு ஒரு 1, மற்ற ரெண்டும் 0. 10 வேணும்னா 1 0 1 0, ஏன்னா 8 2 10, ஸோ 8ல் ஒரு 1, 2ல் ஒரு 1. அந்த மாதிரி 11க்கு வந்து 8 2 1 3மே வேணும், அதனால் 8ல் 1, 2ல் 1, 1ல் 1, 4 வந்து 0. அப்புறம் 12னா வந்து 8 + 4, ஸோ 8க்கு 1, 4க்கு 1, மிச்சம் 2 0. 13னா 8 + 4 + 1, அதான் 13. அப்போ 8ல் 1, 4ல் 1, 1ல் 1, ரெண்டு தேவையில்லை, அதனால் 0 போட்டிருக்கீங்க. அப்புறம் 14 பொறுத்த வரைக்கும் 8 4 2, 8 + 4 12, 12 + 2 14. ஸோ அந்த 3 பொசிஷனும் ஃபில் ஆகணும். 1ங்கிற பொசிஷனில் தேவையில்லை, ஸோ 0. ஸோ ஃபைனலாக 15னா 8 + 4 + 2 + 1, அதாவது 8 4 12, 12 2 14, 14 1 15. ஸோ 4மே தேவைப்படுறதுனால 1 1 1 1 போட்டோம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஷார்ட்கட் ஃபார்மில் வந்து எப்படி நீங்கள் பைனரி வேல்யூஸை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட்டு. இப்போது சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கொடுத்துருக்கேன். என்னெல்லாம்னா ஆக்டல்லேருந்து பைனரிக்கு ஒரு கன்வர்ஷன், ஹெக்ஸாடெசிமல்லேருந்து பைனரிக்கு ஒரு கன்வர்ஷன், பைனரியிலேருந்து ஆக்டலுக்கு ஒரு கன்வர்ஷன், பைனரி டு ஹெக்ஸாடெசிமலுக்கு ஒரு கன்வர்ஷன். அது மாதிரி ஹெக்ஸாக்கும் ஆக்டலுக்கும் கன்வர்ஷனு, அதாவது டேரெக்டாக அது பண்ண முடியாது, பைனரி வழியாக பண்ணணும். அது மாதிரி ஆக்டலுக்கும் ஹெக்ஸாக்கும் பண்ணியிருக்கேன், அதுவும் டேரெக்டாக பண்ண முடியாது, பைனரி வழியாக தான் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இதில் இப்போ 237 அப்படிங்கிற நம்பருக்கு 2க்கு நம்ம டேபிளை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்ம தரவாயிடுச்சுன்னா நம்மளே போட்டுக்கலாம், தரவா ஆற வரைக்கும் நீங்கள் டேபிளை வேணால் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ 2க்கு வந்து 0 1 0, 3க்கு வந்து 0 1 1, 7க்கு வந்து 1 1 1. நான் தான் 3 அந்த கலர் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். 0 1 0, 0 1 1, ஒரு 3 பிட். ஸோ ஆக்சுவலாக பிட்டு வந்து எல்எஸ்பியிலேருந்து ஃபார்ம் பண்ணணும். எல்எஸ்பின்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், ஓகேவா? பட் இங்கேருந்து நம்ம போடும்போது 2க்கு ஒரு வேல்யூ, ஃபஸ்ட்டு 7லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒன்ஸில் டெசிமலில் எப்படி ஒன்ஸ் டென்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இங்கே வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்லேருந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், அதாவது எல்எஸ்பி எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது மாதிரி தான் பைனரி கன்வர்ஷன் பண்ணணும். அடுத்தது ஹெக்ஸாடெசிமல்லேருந்து எப்படி பைனரிக்கு மாற்றுறதுன்னா 4 4 எழுதணும். ஸோ 1 அப்படி, ஸோ இங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். பி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது பிக்கு வந்து 11, ஸோ 1 0 1 1. 2வை பொறுத்த வரைக்கும் 0 0 1 0, ஏன்னா 10, 1 0 1 0, 1னா 0 0 0 1. ஸோ நான் கலருக்கு டிஃப்ரென்ஸில் காமிச்சிருக்கேன், ரெட்டும் ஒயிட்டாகவும் காமிச்சிருக்கேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வேண்டி 4 குரூப்புங்கிறதுக்காக வேண்டி. நெக்ஸ்ட்டு வந்து பைனரி டு ஆக்டல். பைனரி டு ஆக்டல்னால் என்னென்னா வந்து பைனரி நம்பர்ஸ் வரிசையாக கொடுத்துருக்கோம், நான் அதை வந்து ஆக்டலுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், ரிவர்ஸ் ப்ராசஸ். இப்போ நான் வந்து குரூப் பண்ணணும். ஸோ எல்எஸ்பியில் ஆரம்பித்து 3 3 நான் குரூப் பண்ணணும். 3 3 குரூப் பண்ணும்போது 1 1 1 அப்படின்னா 7 போட்டுட்டேன், 1 0 1 5 போட்டுட்டேன், 1 0 0 4 போட்டுட்டேன், 0 1 0 2 போட்டுட்டேன். ஸோ ஆன்சர் என்ன, 2 4 5 7 to the base 8 அப்படிங்கிறது. அதே மாதிரி கொடுத்த பைனரி நம்பரை நான் வந்து எப்படி ஹெக்ஸாடெசிமலாக மாற்றுறது அப்படின்னா வந்து எல்எஸ்பிலேருந்து 4 4 நான் பிரிக்கணும். ஸோ நான் இந்த சேம் எக்ஸாம்பிள் மேலே இருக்க எக்ஸாம்பிள் தான் நான் கீழே எழுதியிருக்கேன். அதை அதாவது கம்பேர் பண்ணதுக்காக வேண்டிய சேம் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். எப்படி அது பிரியுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த 4 1 ஒரு குரூப் ஆகிடுது. அப்புறமா இந்த நெக்ஸ்ட்டு ஒரு 4 ஒரு குரூப் ஆகிடுது, அடுத்த 4 குரூப் ஆகிடுது. ஸோ இந்த 4 1க்கும் 1 1 1 1 அப்படிங்கிறது F15. இது 2, 0 0 1 0 வந்து 2, 0 1 0 1ங்கிறது வந்து 5. ஸோ அதை எழுதிட்டேன். ஸோ இப்படி தான் கன்வர்ஷன் பண்ணணும். இது ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், டேபிள் தரவாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஹெக்ஸாவிலேருந்து ஆக்டலுக்கு பண்ணணும்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஹெக்ஸா வந்து 4 பிட்டு, ஆக்டல் 3 பிட்டு. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஹெக்ஸாவிலேருந்து நம்ம ஃபஸ்ட் வந்து பைனரி நம்பருக்கு எழுதணும். ஸோ அது பழைய ப்ராசஸ் நம்ம பண்ணோம் இல்லையா முன்னாடி, அது மாதிரி ஹெக்ஸாவிலேருந்து பைனரிக்கு மாற்றும் போது ஒவ்வொரு நம்பருக்கும் 4 4 பிட்டாக போட்டுட்டு எழுதணும். அதுபடி பார்த்தா 2க்கு ஒரு 0 0 1 0, 10க்கு 1 0 1 0, 8க்கு 1 0 0 0 அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ நான் வந்து ஆக்டலாக மாற்றணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், 3 3 குரூப் பண்ணணும். ஸோ இங்கேருந்து நான் குரூப் பண்ணுறேன். 0 1 0னா 2, அதுக்கடுத்தது 0 0 1 அப்படின்னா 4, இப்படி
அப்புறம் 010னா 2, திரும்ப 100னா 4ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து 4 2 4 2 டு த பேஸ் 8 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் வந்து ஆக்டலில் வந்து ஹெக்ஸாக்கு மாற்றுறதுக்கு ஆக்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆக்டலுக்கு நான் வந்து எல்எஸ்பிலேருந்து ஆரம்பிக்கணும். 4னா 100, 1னா 001, 3னா 011 அண்ட் 6னா 110 எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ண எல்எஸ்பிலேருந்து 4 4ஆக பிரிக்கணும். ஸோ 4 4ஆக பிரிக்கும் போது இங்கேருந்து 0011 வருது, அது 12 ஆக்சுவலாக சி. அது மாதிரி திரும்ப 0011 வருது, அதுவும் திரும்ப என்னது தான் 12 சி. ஓகே, அதுக்கு அடுத்ததும் இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து இது நான் வந்து 0 அப்படின்னு போட்டுட்டேன்னா இது வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து 2, இது எக்ஸாம்பிள் வந்து நான் 2ஆக மாற்றிக்கிறேன். இல்லை ஒரே சியாக இருக்குது, கன்ஃபியூஷனாக வேண்டாம், நான் நம்பரை மாற்றிக்கிறேன். இதை நான் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 2 3க்கு 2க்கு இந்த போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இப்படி குரூப் பண்ணும்போது ஃபைனலாக இந்த இடத்துல வந்து இந்த குரூப்பிங்கில் வந்து ஓகே இப்போ ஓகே நான் திரும்ப சொல்கிறேன். 2314 வந்து 2க்கு வந்து 0, 4க்கு 100, 1க்கு 001, 3க்கு 011, 2க்கு 010 எழுதியாச்சு, எல்எஸ்பிலேருந்து எழுதியாச்சு. ஸோ திரும்ப இங்கேருந்து 4 4ஆக பிரிக்கணும். ஸோ இங்கேருந்து பிரிக்கும்போது 1100ன்னு ஒன்று கிடைக்குது, குரூப் கிடைக்குது. அடுத்து 4 பிட்டு, அதுவும் 1100ன்னு கிடைக்குது, அதுவும் 4 பிட்டு. அப்படின்னா 12, 1100னா 12ங்கிற நம்பர் எக்ஸலில் வந்து சி. ஸோ எழுதிட்டேன். திரும்பவும் சி தான் கிடச்சிருக்கு, எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து 0100 வருது, அது வந்து 4 எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த கன்வர்ஷன்ஸை வந்து சம்டைம்ஸ் வந்து எல்எஸ்பிலேருந்து ஆரம்பித்து எம்எஸ்பி போகும்போது சப்போஸ் தேவையான பிட்ஸ் இல்லைன்னா முன்னாடி 0 வந்து சேர்த்துக்கலாம், அதை ஃபில் பண்ணுறதுக்காக வேண்டி சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். ஹோப் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்குள்ளே சஜஷன்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.